சொல்லியிருக்காங்க. யாரு? அரசு ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் இரட்டிப்பாக தருவோம் ஸ்டாலின் அரசுக்கு. ஞாபகம் வச்சுங்க மிஸ்டர் ஸ்டாலின், உங்களுக்கு இந்த தேர்தல் அடிக்க போற சாவணி எத்தனை கூட்டணி வேணா வச்சுக்கலாம், யார வேணா சேர்க்கலாம், எவ்வளவு வேணா பணபலத்தை சேர்க்கலாம். ஆனால் மக்களுடைய வாக்கு என்பது உங்களுக்கு அடிக்க போற சாவு மணி. அதுக்கான முதல் அறிகுறி இந்த துப்புரவு பணியாளர்களுடைய கைது. இது தேனி கூட்டத்துல கைய வச்சுட்டீங்க. கோவிட் டைம்ல உழைத்தவர்களுக்கும் அதே போல நர்ஸு இந்த செவிலியர்களுக்கு அவர்களும் பணி நேரம் கிடையாது. அடுத்தது அவங்க தான் உட்கார போறாங்க. செவிலியர்களையும் அதே மாதிரி கைவிட்டாச்சு. நாம அந்த காலகட்டத்தில் நாம யாருமே வெளியே வரல. எல்லாரும் உயிர் பயத்துல வெளியே லாக்டவுன் காலத்துல உள்ள இருந்தோம். ஆனா நாம குப்பைகளை மட்டும் வெளியே கொட்டிட்டு இருந்தோம். அந்த குப்பைகள்ல எவ்வளவு கொரோனா இருந்ததுன்னு பாக்கல, எவ்வளவு காலரா இருந்ததுன்னு பாக்கல, எவ்வளவு எது இருந்ததுன்னு பாக்கல. எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி இந்த இந்தியாவை தூய்மையாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள். ஆகவே அவர்கள் முதன்மை பணியாளர்கள் சொல்லி அவர்களுக்கு பாத பூஜை செய்தது பாரதிய ஜனதா கட்சி. விஸ்வகர்மா அப்படின்றது ஒரு இது இருக்கு, அது ஜாதி கிடையாது. அது ஒரு இப்ப இன்ஜினியர்னு எப்படி சொல்லுவோமோ அதை போல. அந்த விஸ்வகர்மா திட்டத்துல குலத்தொழில் செய்பவங்களும் கைத்தொழில் செய்பவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கக்கூடிய அந்த கடன் திட்டத்தை நாங்க அது விஸ்வகர்மா ஏத்துக்க மாட்டோம். அப்ப கலைஞர் கைவினை திட்டம். இது என்னது? இது யார் அப்பா விட்டு துட்டு எடுத்து கொடுக்குறீங்க? இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் பாரதிய ஜனதா கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் திரு தாமரை யு ஜெகதீசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கு, வாருங்கள் அவரிடமே பேசுவோம். ஜி வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு. அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம், நள்ளிரவு கைது, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அராஜகத்தின் உச்சம். இது இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய, நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தூய்மை பணியாளர்கள் 13 நாட்கள், கரெக்ட், எக்ஸாக்டா 13 நாள் அவர்களுடைய அடிப்படை உரிமை. அவங்க என்ன பண்ணி நடந்தாலும் கேட்கிறாங்க. அதுக்கான சில அடிப்படையில ஊதிய உயர்வு கேட்கிறாங்க. நியாயமான போராட்டம். முதன்மை பணியாளர்கள், நம்முடைய பாரத பிரதமர் இந்த கோவிட் காலத்துல கடுமையா உழைத்த தூய்மை பணியாளர்களை முதன்மை பணியாளர்கள்னு பெருமைப்படுத்தினார். அவர்களுடைய பாதங்களை கழுவி பாத பூஜை செய்தாங்க. அந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்களை நாம உண்மையாக நேசிக்கணும். ஏன்னா தேசத்தை நேசிப்பவரால் மட்டும்தான் பல விஷயங்களை உள்வாங்க முடியும். இப்ப நீங்க பாருங்க, பாரத பிரதமர், இப்ப நாம 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமர் தான் பதவியேற்றுக் கொண்ட முதல் சுதந்திர உரையில 2014 ஆகஸ்ட் 15 அப்போ இந்த ஸ்வச் பாரத் என்ற விஷயத்தை பத்தி பேசினார். எல்லா விஷயம், பெண்களுக்கான முன்னேற்றத்தை பத்தி பேசினார். பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பத்தி பேசினார். இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பத்தி பேசினார். சுயசார்பு பாரதத்தை பத்தி பேசினார். ஆத்ம நிர்பான் பாரத். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஆயுஷ்மானை பத்தி பேசினார். மக்களுடைய சேமிப்பை பத்தி பேசினாங்க. மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும், அவர்களுக்கான வாழ்விடத்தை கொடுக்கணும், ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக வீடு வழங்கும் திட்டத்தை பத்தி பேசினாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை அவர் விஷனாக கொண்டு இந்த 11 ஆண்டு கால சாதனையா வச்சிருக்காரு. ஆனா இவங்க இன்னும்
அடிக்கல் நாட்டுறதையே சாதனையா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலக அளவில இந்திய பொருளாதாரத்துல தன்னை அதிக அளவிலான ஜிடிபியில கொண்டு போயிட்டு நீ 3வது இடத்தை போய் நின்னு இருக்கோம். இவங்க இன்னும் ஜிஎஸ்டியோட கொடுமை, ஜிஎஸ்டியோட வரி விதிப்பு என்பது இந்தியனுடைய வளர்ச்சிக்காகவும் அதனுடைய ஸ்திரத்தன்மைக்காகவும் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அவர்களுக்கு அந்த பணத்தை வாங்கி என்ன ஜிஎஸ்டி வாங்கி என்ன அரசாங்கம் கடல்லையா போடுது? மக்களுடைய தேவைகளுக்காக மக்களுடைய சேவைகளுக்காக சிறந்த தளவாடங்களை அமைத்து கொடுப்பது, பாதுகாப்பு உபகரணங்களை கொடுப்பது, தற்சார்பு கொள்கையில இருக்கக்கூடிய மேக் இன் இந்தியா திட்டத்திற்காக எல்லோருக்குமான வங்கி கடன்களை கொடுப்பது, ஆவாஸ் யோஜனான்ற திட்டத்தின் மூலமாக எல்லாருக்கும் வீடு உறுதி திட்டத்தின் கீழே எல்லோருக்குமான வீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, இப்படி மருத்துவ இதுல ஆயுஷ்மான் பாரத்ல 5 லட்சம் ரூபாய், இப்படி ஜெனரிக் மெடிசன் சொல்லக்கூடிய மலிவு மருந்தகத்துல இது எல்லாத்தையும் தந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னாக்கா விஸ்வகர்மா திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கைத்தொழில் செய்பவர்களுக்கு அது என்ன மதத்தின் அடிப்படையில விஸ்வகர்மா என்பது நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தரை நாம நியமிச்சிருக்கிறோம். மருத்துவத்துக்கு ஒரு கடவுள் இருப்பாரு, இப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஸ்வகர்மா அப்படின்றது ஒரு இது இருக்கு, அது ஜாதி கிடையாது. அது இப்ப இன்ஜினியர்னு எப்படி சொல்லுவோமோ அதை போல அது. அந்த விஸ்வகர்மா திட்டத்துல குலத்தொழில் செய்பவங்களும் கைத்தொழில் செய்பவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கக்கூடிய அந்த கடன் திட்டத்தை நாங்க அது விஸ்வகர்மா ஏத்துக்க மாட்டோம். அப்ப கலைஞர் கைவினை திட்டம், இது என்னது? இது யார் அப்ப விட்டு துட்டை எடுத்து கொடுக்குறீங்க? கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்றதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி சரி அந்த திட்டத்துல சேர்ந்து பயனாளிகளுக்கு ஒருத்தருக்கு இது வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலமா கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. கிடையாது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கூட ஸ்டிக்கர் ஒட்டி கூட நீ தராம ஒன்னும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. எந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்துக்காக அந்த பணங்கள் செலவழிக்கப்படுவதில்லை. மத்திய அரசு எப்படி எல்லாம் குறை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அதே போல தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. உங்களுடைய மாநகராட்சியோட ஊழியர்கள் நீ கொட்டிட்டு போற அத்தனை கழிவுகளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அவர்களுடைய நீங்க என்ன சொன்னீங்க? கோவிட் டைம்ல உழைத்தவர்களுக்கும் அதே போல நர்ஸ் இந்த செவிலியர்களுக்கு அவர்களும் பணி நேரம் கிடையாது. அடுத்தது அவங்க தான் உட்கார போறாங்க. செவிலியர்களையும் அதே மாதிரி கைவிட்டாச்சு. நாம அந்த காலகட்டத்தில் நாம யாருமே வெளியே வரல. எல்லாரும் உயிர் பயத்துல வெளியே லாக்டவுன் காலத்துல உள்ள இருந்தோம். ஆனா நாம குப்பைகளை மட்டும் வெளியே கொட்டிட்டு இருந்தோம். அந்த குப்பைகள்ல எவ்வளவு கொரோனா இருந்ததுன்னு பாக்கல, எவ்வளவு காலரா இருந்ததுன்னு பாக்கல, எவ்வளவு எது இருந்ததுன்னு பாக்கல, எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி இந்த இந்தியாவை தூய்மையாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள். ஆகவே அவர்கள் முதன்மை பணியாளர்கள் சொல்லி அவர்களுக்கு பாத பூஜை செய்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 13 நாள் அவங்கள உட்கார வச்சுட்டு உங்களுடைய கேளிக்கைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்துக்கிட்டீங்க. வேஷம் போட்டீங்க. மோடி வர சொல்ல எங்க நம்ம வரவேற்கிறதுக்கு போகணுமோன்ட்டு நீ போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டீங்க. நாடகம் ஆடுகிறீங்க. இது கேட்டா திராவிட மாடல்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒருத்தன் நீங்களே ஒரு கேஸ போட்டு நீங்களே அதுக்கு அவனை ஐஜி ஆபீஸ்ல ஒரு கேஸ கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்ல போறீங்க. அப்புறம் கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு ஆர்டர் வாங்குறீங்க. என்னங்க இது அநியாயம்? என் வீட்டுல பிரச்சனை, என் வீட்டுல வளாகத்துல தான் உட்காந்து போராடுவேன். துப்புரவு பணியாளர் மாநகராட்சி அலுவலகத்துல உட்காந்து போராடுறான். 900 பேர் ராவோட ராவா கைது பண்றீங்க. ஒரு நாள் ஃபுல்லா உள்ள உட்கார வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? 13 நாள் இந்த மாநகராட்சி அவங்களுடைய அந்த 8 மண்டலங்கள்ல நாரி போய் கிடக்கு. கிட்டத்தட்ட 900 பணியாளர்கள் அந்த வேலை புறக்கணிச்சுட்டு உட்கார்ந்து அவன் வீட்டுல அடுப்பு எரியாது. ஒரு நாள் போனாலும் டெய்லி வேஜஸ் அவனுடைய கோரிக்கை. நீ சொன்ன கோரிக்கை தானே சொல்லியிருக்காங்க. யாரு? அரசு ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் இரட்டிப்பாக தருவோம் ஸ்டாலின் அரசுக்கு. ஞாபகம் வச்சுங்க மிஸ்டர் ஸ்டாலின், உங்களுக்கு மாநில அரசு ஊழியர்கள் உங்களுக்கு அவங்க போன வாட்டி நீங்க அவங்களுக்கு என்ன சொன்னீங்க? பென்ஷன் தரும், பழைய பென்ஷன் திட்டத்தை தரும், ஓய்வூதிய திட்டத்தை நல்லா தருவோம். இதுக்கப்புறமா நாங்க பணி நிரந்தரங்கள் சில செய்யறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீண்ட நாள் பணி விடுப்புகளுக்கு அதை தரோம், இதை தரோம், வானத்தை வில்லாக்குவோம், மழையை பேத்துக்கு உங்களுக்கு ரோடு அடைப்போம், என்னென்னவோ கதை இருந்தீங்க.
இன்னைக்கு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஜாக்டோஜியோ முதல் கொண்டு உங்களுக்கு இந்த இத்தனை ஆண்டுகள் உங்களுடைய கட்டுக்கதைகள் அறுந்து போச்சு, ரீல் அறுந்து போச்சு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு இந்த தேர்தல் அடிக்க போற சாவணி. நீ எத்தனை கூட்டணி வேணா வச்சுக்கலாம், யார வேணா சேர்க்கலாம், எவ்வளவு வேணா பணபலத்தை சேர்க்கலாம். ஆனால் மக்களுடைய வாக்கு என்பது உங்களுக்கு அடிக்க போற சாவு மணி. அதுக்கான முதல் அறிகுறி இந்த துப்புரவு பணியாளர்களுடைய கைது. இது தேனி கூட்டத்துல கைய வச்சுட்டீங்க. அடிப்படையில இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய தன்மானத்தை சீண்டிட்டீங்க. மிஸ்டர் ஸ்டாலின், நீங்க சொன்னதையும் செய்யல, செய்யறதையும் சொல்லல. இது வரைக்கும் எல்லாமே அடிக்கல் நாட்டு விழாதான். நீங்க உங்க சன்னு செங்கலை தூக்கி காட்டினார்ல, அந்த கல்லால அடிச்சு உங்களை ஓட ஓட விரட்ட அடிக்க போறாங்க இந்த தமிழக மக்கள். அன்னைக்கு தெரிய போகுது. தூய்மை பணியாளர் போராட்டத்துல இந்த துறை சார்ந்த அமைச்சர் KN நேரு அங்க இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ல எந்த ஒரு ஆறுதலும் சொல்லல. சேகர் பாபு அவர்கள் அந்த ரிப்பன் மாளிகையில வெளியில வரும் பொழுது நாங்க வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா பேசுறாரு செய்தியாளர்கள் சந்திப்புல. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது சேகர் பாபு அந்த செயல் எப்படி பாக்குறீங்க சார்? சேகர் பாபு அவர் ஒட்டுமொத்தமாக அந்த கோபாலபுரத்துடைய கொத்தடிமைகளின் முதன்மை சேவகன். அவர் என்ன செய்ய சொல்றாங்களோ, என்ன பேச சொல்றாங்களோ அதற்கு ஒரு படி மேல போய் அவங்களுக்காக செய்வார். ஏங்க கால் கழுவணும், தண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல நான் ஊத்தி கழுவி விடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் செய்யறவர். அவர் என்ன மாதிரி செய்வாரு, என்ன மாதிரி பதில் சொல்வார் நீங்க புரியுங்க. அவர் அறநிலையத்துறை அமைச்சர். இன்னைக்கு அந்த அறநிலையத்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு கேவலமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பல நூறு கோடி ரூபாயில இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொல்லி ஒரு சிலை கூட அந்த பிரதான ராஜகோபுரத்துல ஒரு சிலைய கூட அந்த மராமத்து பணிகள் செய்யல. எல்லாத்துக்கும் வர்ணம் பூசி முழுகடிக்கிறாங்க. இவங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில இறைவனுடைய மேல கை வச்சிருக்காங்க. இது சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. ஊழலுக்கு ஒரு அளவு இருக்குது. நீ ஏரியில மண்ணு திருண்ண, குவாரியில மண்ணு திருண்ண, ஆத்துல மண்ணை திருண்ண, கட்டட மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பாலத்துல ஊழல் செய்தீங்க. அதே போல நகராட்சிகள்ல ஊழல் செய்தீங்க. மக்களுடைய அடிப்படை தேவைகள்ல ஊழல் செய்தீங்க. அப்புறம் பொங்கல் பண்டிகைக்கு கொடுத்த அந்த பரிசு பொருட்கள்ல அப்படியே ஜாங்க மாதிரி வெள்ளம் கொடுத்தீங்க, கெட்டு போன முந்திரி கொடுத்தீங்க, புழு பிடிச்ச மண்டு பிடிச்ச ஏலக்காய் கொடுத்தீங்க. எல்லாத்தையும் மக்கள் பொறுத்துக்கிட்டாங்க. கட்டத்துக்கு தகுதி இல்லாத கோஆப்டெக்ஸ் புடவைன்னு கொடுத்தீங்க, கட்டத்துக்கு தகுதி இல்லாத வேட்டி கொடுத்தீங்க, மாணவர்கள் பயன்படுத்த முடியாத செப்பல் கொடுத்தீங்க. எல்லாத்திலயும் ஊழல் பண்ணீங்க. கடைசியில கோவில் திருப்பணியில கைய வச்சிருக்கீங்க. மிஸ்டர் சேகர் பாபு, உங்களுடைய குடும்பத்துல ஆல்ரெடி உங்களுடைய வாரிசுகளுக்கு என்ன கதி நேர்ந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுடைய விருப்பத்தில கூட அதுக்கு திருமணம் செய்து வைக்க முடியல. ஆனா சிவன் சொத்து குலநாசம், நீங்க ஒரு ஆள்பவர்கள் அரசியலாக அதை பார்க்கிறீங்க. நீங்க திருச்செந்தூர்ல இன்னைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு டோக்கன் ஃப்ரீ, ஆனா மொட்டை அடிக்கிற இடத்துல 100 ரூபாய். ஒருத்த குடும்பத்தோட செலவு பண்ணிட்டு அவன் மொட்டை அடிக்கிறதுக்கு 10 பேரா வந்தா 1000 ரூபாய் செலவு பண்ணணும். அவன் அந்த அடுத்தது மொட்டை அடிச்சுட்டு சாமி பார்க்கறதுக்கு போனோம்னா மினிமம் குறைஞ்சது 500 ரூபாய் இருந்தாதான் உடனடியா பார்க்க முடியும். அதுக்கு மேல 5000 ரூபாய் செலவு பண்ணாதான் அவன் போயிட்டு பார்க்க முடியும். அதே போல அந்த கிணத்துல தண்ணி எடுத்து செந்துற இடத்துல மோட்டர் போட்டுட்டு எல்லாருக்கும் சாதாரண வாளியில எடுத்து தெளிச்சா போதும். நீங்க எல்லாருக்கும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன மாதிரின்னே தெரியல. திருச்செந்தூர்லயும் போய் கைய வச்சுட்டீங்க. சூரசம்ஹாரம் யாருக்கு நடக்க போகுதுன்றது விரைவில் தெரியும். இன்னைக்கு ஒருத்தன் நீங்களே ஒரு கேஸ போட்டு நீங்களே அதுக்கு அவனை ஐஜி ஆபீஸ்ல ஒரு கேஸ கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்ல போறீங்க. அப்புறம் கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு ஆர்டர் வாங்குறீங்க. என்னங்க இது அநியாயம்? சேகர் பாபு அவர்களே, நீங்க மருத்துவ அமைச்சரோ அல்லது துப்புரவு அமைச்சரோ கிடையாது, மாநகராட்சியுடைய மேயர் கிடையாது. உங்களுடைய கைப்பாவையாக மாநகராட்சி மேயரை
ஒரு பட்டியல் இனத்தவர்னு சொல்லி அவர் ஒரு கிரிப்டோ கிறிஸ்துவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சட்ட ரீதியாக இல்ல. ஆனாலும் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. அவங்கள வச்சு பொம்மை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி ராஜா போல செயல்படுகிறார். இது எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் சேகர் பாபு அவர்களே, ஆண்டா அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனா தெய்வமே நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கு, பாத்துக்குங்க. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முதலமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, துணை முதலமைச்சரும் எந்த நடவடிக்கை. இதுக்கு மாற்றா என்ன பண்றாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்திற்கு, ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்துக்கு போயிட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, கூலி படத்தினுடைய இயக்குநர்களை எல்லாம் அழைச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிவ்யூ கொடுத்திருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது கூலி கேட்டு போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு ஆறுதலும் சொல்லாமல், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூலி படத்திற்கு சென்று கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரிவ்யூ போட்டு. கோமாளி ஆட்சி செய்தால் பைத்தியங்கள்லாம் அமைச்சரா இருக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல கோமாளி ஆட்சி நடக்குது. இப்படிதான் இருப்பாங்க, பைத்தியகாரத்தனத்துல அமைச்சர்கள் இருப்பாங்க. அது போல துணை அமைச்சர் இப்படி இருக்காரு, துணை முதலமைச்சர். இதெல்லாம் என்ன சொல்றது, அவங்க தாத்தா காலத்தினுடைய டாட்டிக்ஸ். இது இவங்க இதுதான் பண்ணுவாங்க. இப்படி ஒண்ணு போகுதுன்னா அதுக்கு ஒரு மாற்றா ஒண்ணு செய்வாங்க, மக்களுடைய விஷயத்தை தூண்டி விடுற மாதிரி அதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இப்ப ரொம்ப முக்கியம், 75 வயசுல நடிக்கிற ரஜினியோட கூலி அதுதான் அவன் ப்ரொமோட் பண்ணணும் இல்லையா? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துறதுக்கு இன்னைக்கு மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மடைமாற்று விஷயம்